மக்களுக்கு பிடிச்ச மாதிரி மக்களை ஏமாத்தினா நீங்க பெரிய தொழில் அதிபர் ஆயிடலாம், பெரிய நடிகர் ஆயிடலாம், பெரிய அரசியல் தலைவர் ஆயிடலாம். இது போக மக்களையே மொத்தமா ஆளலாம். நல்லா கேளுங்க. மக்களுக்கு பிடிச்ச மாதிரி நடிச்சா எல்லா மக்களும் என்ன போர்டு போட்டுருக்கான் ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு பிடிச்ச மாதிரி நடி அப்படின்ற போர்டோட அலையுறான். அப்ப அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நடிச்சீங்கன்னா அவன் உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். அவனுக்காக நீங்க நடிக்கிறத தப்பா நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க தப்பானவர் ஆயிருவீங்க. நடிக்கிறது தப்பு கிடையாது. அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அட்ஜஸ்ட்மெண்ட். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியே வாழ்ந்துகிட்டு இருக்கேன், குடும்பத்துல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போறீங்களா, அது பேர் என்னது? அதெல்லாம் நடிப்பு தான். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாம நான் வாழ்வேன்னு சொன்னா உங்களால உங்க குடும்பத்துல கூட வாழ முடியாது. நீங்க அனாதையா தான் தெரியணும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? நடிப்பு தான். அதான் எல்லா இடத்துலையும் பயன்படுத்துங்க. எல்லா இடத்துல இருந்து வெற்றிகள் உங்களை தேடி வரும், பணம் உங்களை நாடி வரும். இது ரெண்டு வந்துட்டு வேற எல்லாமே உங்களுக்கு தேடி வரும். நான் ஒன்னொன்னா சொல்ல விரும்பல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற நடிப்பை உங்க வாழ்க்கையோட தாரக மந்திரமா கொள்ளுங்க. பல வகையில நீங்க நிம்மதியாகவும் இருப்பீங்க, பல வகையில நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா?